கள்ள ஓட்டு மற்றும் ஓட்டுப்பதிவு தில்லுமுல்லுகளுக்கு முடிவு கட்ட களம் இறங்கியுள்ளது தேர்தல் கமிஷன். கள்ள ஓட்டு போட்டால் ஓராண்டு சிறை தண்டனை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவு தேர்தல் கமிஷன் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. விதிமீறல்கள், பணபலத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தேர்தல் பணிகளை விரைந்து முடிக்கும்படி அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக எலக்ட்ரானிக் இயந்திரங்களை கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த சாவடிகளுக்கு அனுப்பும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், பதட்டம் நிறைந்த ஓட்டு சாவடிகள் மைக்ரோ அப்சர்வர்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதோடு தமிழகம் முழுவதும் 10,000 லைவ் கேமராக்கள் மற்றும் 5,000 ரெக்கார்டர் கேமராக்களை கொண்டும் கண்காணிக்கப் போவதாக தெரிவித்தார். மேலும் கள்ள ஓட்டு போட்டால் ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கேமரா நம்ம 2 வகையில் நம்ம கேமரா போட்டு போகிறோம். 10,000 கேமரா will be live telecast. It will be coming to my office. சுமார் 10,000 பூத்தில் it will be coming to my office. எந்தெந்த போலிங் பூத்தில் நம்ம கேமரா போட்டுக்கோம், அந்த போலிங் பூத்தில் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் தான். யார் கல்ல ஓட்டு போட்டுருக்காங்க, யார் சத்யா பேரில் ஓட்டு போட்டுருக்காங்க, அவர் மேலே நம்ம கேஸ் போட்டு ஜெயில் அனுப்பலாம் தான். பனிஷ்மெண்ட் ஃபார் திஸ் திங் ஐ டெல் என்ன இருக்குது, 1 year imprisonment. 1 year imprisonment is there. அவங்க உரிமை இருக்குது, ஓட் போட உரிமை இருக்குது. வேறு யாரும் உங்கள் ஓட் போட்டு போயிட்டாங்களா அவங்க தப்பு இல்லை. ஸோ யூ ஆர் ரைட். ஸோ தேர் இஸ் அ ஃபெசிலிட்டி இன் த லா. நம்ம அப்போது லா தயார் பண்ணும்போது அதை எதிர்பார்த்து இதை போட்டுக்காங்க. டெண்டர்ட் ஓடு பேர் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் இவிஎம்மில் நீங்கள் போட முடியாது. ஒரு பேலட் பேப்பர் நம்ம கொடுத்தோம். எல்லா போலிங் பூத்துக்கு நம்ம பேலட் பேப்பர் கொடுத்தோம். அந்த பேலட் பேப்பரில் நீங்கள் ஓட் போட்டு அதை சீல் பண்ணி வைப்பாங்க. ஓட் கவுண்டிங் டைமில் அதை க்ளோஸாக இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் படி அதை யூஸ் ஆகும் தான். 49O பதிவு செய்ய விரும்பும் வாக்காளர்களுக்கு எவ்வித இடையூறும் இன்றி 17A பதிவேடு மூலம் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரவீன்குமார் தெரிவித்தார். 49 தனி ஃபார்ம் கிடையாது, தனி பாக்ஸ் கிடையாது, தனி ரெஜிஸ்டர் கிடையாது. அங்கே சைன் பண்ணாங்க ரெஜிஸ்டர், அதை பேர் 17A. அதே ரெஜிஸ்டரில் அவரை கையில் போட்டு எழுதினா ரிஃப்யூஸ் டு ஓட். ஸோ தட் இஸ் 49O. அது நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு சொல்லியிருக்கோம். யூ ஷுட் நாட், நீங்கள் யாருக்கே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. யாரோ சொல்கிறாங்க என்ன விரும்பல, அவருக்கே இது மாதிரி அலோவ் பண்ணும். மேலும் தேர்தல் ஆணையத்தின் சோதனைகளால் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை 22 கோடியே 68 லட்சம் ரூபாய் பிடிபட்டுள்ளதாகவும் இதில் 4 கோடியே 88 லட்சம் ரூபாய் விசாரணைக்கு பின் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரவீன்குமார் தெரிவித்தார். 3ஆம் தேதி வரை டோட்டல் சீசர் வாஸ் 22.68 crores கேஷ், அப்புறம் 10.30 நான் கேஷ். அது நான் கேஷில் லிக்கர், ஜெவல்ஸ் அந்த மாதிரி கேசஸ் நிறைய, சாடி தோத்தி எல்லாம் சேர்த்து 10.3 crores நான் கேஷ். அதில் 4.88 crores நம்ம திருப்பி கொடுத்தோம். அதை உண்மையாக கரெக்டாக இருக்கு, பிஸ்னஸ்க்காக இருக்க சொல்லிட்டு 5 கோடி திருப்பி கொடுத்தோம். 4.88 crores. இதுவரை தேர்தல் விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கடுமையாக அமல்படுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் தேர்தல் நாளன்று நடக்கும் கள்ள ஓட்டு உள்ளிட்ட தில்லுமுள்ளுகளுக்கும் முடிவு கட்ட களம் இறங்கியுள்ளது.